டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர்க்களம் கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்றிருக்கின்ற முக்கியமான சம்பவங்களுடைய தொகுப்பு. முதலாவது, ஈரானுடைய ஆயில் டேங்கரை தடுக்க முயன்ற அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீது ஈரானுடைய படைகள் ஏவுகணை ஆளில்லா விமானங்கள் கொண்டு தாக்கி இருக்கின்றன. சேத விபரம் தெரியவில்லை, ஆனால் இந்த மோதல் நடைபெற்றிருக்கின்றது. பாரசீக வளைகுடா பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக ட்ராய்டர் அறிவித்திருக்கின்றது. இரு தரப்புகளும் தாக்குதல்களை ஆங்காங்கு நடத்தி வருகின்ற காரணத்தினால் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஸ்தம்பித நிலை ஒன்றே காணப்படுவதாகவும் இதனால் எரிபொருட்களினுடைய விலை உயர்வடைந்து கொண்டு செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது என்கின்ற பேச்சுக்களும் மெல்ல மெல்ல பின்வாங்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்த இடத்தில் ஈரானுடைய உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரான் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு வரி விதிக்க விரும்பவில்லை என்றும், ஆனால் சேவை கட்டணம் ஒன்றை வசூலிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் இப்பொழுது ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிடுகின்றார். இந்த சேவை கட்டணம் எதற்காக பெறப்படுகின்றது என்றால், ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கின்ற கன்னி வெடிகளில் சிக்கப்படாமல் வெளிநாட்டு கப்பல்களை பத்திரமாக அந்த பகுதியை கடந்து கொண்டு செல்வதற்கு ஈரானுடைய கப்பல்கள் உதவி செய்யும். அந்த உதவிக்கு ஒரு கட்டணம் வேண்டும். இரண்டாவதாக, சர்வதேச கப்பல்கள் பெருந்தொகையாக செல்வதனால் அந்த நீரிணை பகுதி மாசடைகின்றது. அதை சுத்தமாகவும் கப்பல்கள் சுழுவாகவும் செல்வதற்கு வழி ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கும் கட்டணம் வேண்டும். எனவேதான் சிறிய அளவிலான கட்டணம் ஒன்றை வசூலிக்க தாங்கள் முடிவு செய்திருப்பதாகவும், ஆனால் இதை எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளாது என்பது தங்களுக்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டார். இந்த கட்டணம் வாங்குவதில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், இந்த நீரிணையானது முற்று முழுதாக ஈரானுக்கு சர்வதேச சமுதாயத்தினால் எழுதி கொடுக்கப்பட்டது போன்ற ஒரு நிலை வரும். கட்டணம் செலுத்தினால் ஹோர்முஸ் நீரிணை என்பது சர்வதேச நீரிணையா இல்லை ஈரானின் நீரிணையா என்பதில் இழுபறி இருப்பதனால் அவர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனை தொடர சர்வதேச ரீதியாக உணவுப் பொருட்களினுடைய விலை பல நாடுகளில் வன்முறையாக உயர்வடைந்திருக்கின்றது. மில்லியன் கணக்கான மக்கள் பெரும் பசியிலும் பட்டினியிலும் சிக்கப்பட போகின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அடுத்த எச்சரிக்கை அறிக்கை சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. மறுபுறம் ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித நிலையில் இருந்தாலும் கூட அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி நடவடிக்கைகள் இரகசியமாக எங்காவது நடைபெறுகின்றதா என்பதை சட்டலைட்டுகள் மூலமாக தொடர்ந்து அவதானித்தபடியே இருப்பதாகவும், அப்படி நடக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுக்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்ததாக கூறினாலும் ஹிஸ்புல்லா அதை நிராகரித்து இஸ்ரேலிய படைகளின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. தென்புல லெபனானில் இருக்கின்ற இஸ்ரேலிய படைகளின் மீது சற்று முன்னர் 2 ஏவுகணைகள் கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள். ஓர் ஏவுகணை சுடப்பட்டதாகவும் மற்ற ஏவுகணை தமது படைகள் இருக்கின்ற பகுதிக்கு அருகாமையில் விழுந்தாலும் சேதமில்லை என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இந்த இடத்தில் ஈரான் தன்னுடைய திட்ட தெளிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு ஈரான் 100% ஆதரவு. அதில் எந்த கருத்து வேறுபாட்டிற்கும் இடம் கிடையாது. இலக்கம் 1. இரண்டாவது, இஸ்ரேலிய படைகள் தென்புல லெபனானில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். லெபனான் எல்லைகளில் இருந்தும் வெளியேற வேண்டும். அப்படி செய்வார்களாக இருந்தால் தென்புல லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை தாங்கள் பின்வாங்க சொல்லி கூறுவோம் என்றும், இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது என்றும், ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது பேச்சுவார்த்தைகள் என்று எதுவுமே இருக்காது என்றும் ஈரான் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது. இதை கேள்விப்பட்டதும் லெபனானுடைய அதிபர் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார். லெபனான் என்ற நாடு வேறு, ஈரான் என்கின்ற நாடு வேறு. ஈரான் தன்னுடைய சுயநலத்திற்காக லெபனானை சூதாட்ட மேசையில் வைத்து சொக்கட்டா நாட்டம் ஆடுகின்றது. இதை ஏற்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். லெபனான் இஸ்ரேலுடன் பேச்சுக்களை நடத்திய காரணத்தினால் உடனடியாக அவர்களுக்கு 100 மில்லியன் யூரோக்களை வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் காயா கலாஸ் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சும் இந்த பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் ஆதரவு என்று கூறியிருக்கின்றது. ஆனால் ஈரான் அதை மறுக்கின்றது. ஏனென்றால் லெபனானில் இருக்கின்ற கிறிஸ்தவ அரசுடனும் இஸ்ரேலும் பேசுவதனால் பிரச்சனை தீராது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுடன் பேசி
ஓர் அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு எந்த வலுவும் கிடையாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இதனால் லெபனானில் நிலைமை மோசமடைந்து 3500 பேருக்கு மேல் இதுவரை இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் மரணமடைந்துள்ளதாக தற்போது அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. ஈரான் இப்படி செயற்படுமாக இருந்தால் அமெரிக்காவினாலும் சும்மா இருக்க முடியாது என்று கூறிய அமெரிக்கா தன்னுடைய சமீபத்திய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. 127 கப்பல்கள் ஈரானுக்கு வந்ததாகவும் அவை திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் 36 கப்பல்களை அனுமதித்ததாகவும் அவை மனிதாபிமான உதவி பொருட்களுடனும் மருந்து பொருட்களுடனும் வந்ததனால் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது. விதிமுறைகளை மீறி உள்ளே நுழைய முயன்ற 6 கப்பல்கள் செயலிழக்க செய்ததாகவும் அமெரிக்கா கூறுகின்றது. ஈரானை ஒரு சீரான ஒப்பந்தத்திற்குள் கொண்டு வருவதற்காக இந்த அழுத்தங்களை அமெரிக்கா செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானில் இறந்த 3526 பேரில் ஹிஸ்புல்லா எத்தனை பேர், பொதுமக்கள் எத்தனை பேர், ஆண் பெண் சிறு பிள்ளைகள் என்கின்ற பேதம் இல்லாமல் பொத்தாம்பொதுவில் அந்த பட்டியல் இருப்பதாக கூறப்படுகின்றது. 10,733 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். 10 லட்சம் பேர் வாழிடங்களை விட்டு ஓடி இருக்கின்றார்கள். ஈரான் மீது ஒரு போரை நடத்தக்கூடாது என்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக வாக்களிக்கப்பட்டதும் 4 பேர் அவருடைய கட்சியில் இருந்தே எதிராக வாக்களித்ததும் தெரிந்ததே. இப்பொழுது இது குறித்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். பேச்சுக்கள் வெற்றி பெறும் தருணத்தில் இருக்கும் பொழுது அமெரிக்காவை தோற்கடிப்பதற்கு ஆசை கொண்டோர் செய்த செயல் இது என்றும் இது ஒரு முட்டாள்தனமான ஜனநாயகம் என்றும் திட்டி தீர்த்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளை நடத்தி போரை நிறுத்த தாமே முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது, போர் நின்று போகின்ற சூழல் உருவாகி கொண்டு இருக்கின்ற பொழுது இவர்கள் தேவையில்லாமல் போரை நிறுத்த வேண்டும் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வந்து வாக்களிப்பை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். பனம்பழம் விழப்போகின்றது என்று தெரிந்து அதில் வந்திருந்த காகம் போல வந்து இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் வந்தாலும் வராவிட்டாலும் பனம்பழம் விழத்தான் செய்யும். காகம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் பனம்பழம் விழத்தான் செய்யும். பேச்சுவார்த்தைகளும் வெற்றி பெறத்தான் செய்யும். இவர்கள் ஏன் இதை செய்தார்கள் என்று தெரியவில்லை என்றும் கட்சி மாறிய நால்வரும் மோசமானவர்கள் என்றும் திட்டி தீர்த்திருக்கின்றார். இப்படியான செயல்கள் தேவையற்ற செயல்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். கடந்த 24 மணி நேரங்களில் அமெரிக்கா, ஈரான், ஹிஸ்புல்லா, இஸ்ரேல், லெபனான் ஆகிய இடங்களில் நடைபெற்ற முக்கிய சம்பவங்களுடைய தொகுப்பு இது. டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.